ஒரு வழியா வந்து எம்டி பேசிட்டாப்ல. ஸோ எம்டி வந்து பணத்தை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு மை வி த்ரீ ஆட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமா இருக்கும். என்ன தலைவன் வந்து எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னாப்ல. சரி ஓகே, இப்போ பணத்தை பத்தியே பேச மாட்டாப்ல, ஏதோ அப்டேட்ன்றாப்ல, எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக தான் நாங்க நிறைய பிரான்ச் ஓபன் பண்றோம் அப்படின்றாப்ல, ஹப் ஓபன் பண்றோம்ன்றாப்ல. ஆனா பணம் எப்போ வரும்னு சொல்லவே மாட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு மை வி த்ரீல இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். என்ன தலைவன் காசை பற்றி மட்டும் பேச மாட்டாப்புல, மீதி எல்லாத்தையுமே பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம மை வி த்ரீயை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 95% பணம் வரவே வராது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஏமாத்திட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போன நிறைய கம்பெனி சொன்ன ஒரு வார்த்தை. ஸோ அவங்க வந்து டைமை தள்ளி போடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம தலைவனும் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம இந்த விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து 2026 பயங்கரமாக டெவலப் ஆக போகிறோம், நம்பர் 1க்கு வர போகிறோம், அதுதான் வந்து எங்கள் தலைவனுக்கு வந்து தாரக மந்திரம். ஸோ 2026 நாங்கள் டாப் ஆக போகிறோம், அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ காசு எப்போ வரும், காசு வந்தால் தானேங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ காசு கொடுக்காம இருக்கும்போது அவங்க கமெண்ட் எல்லாம் போய் கீழே பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சார் வட்டிக்கு வாங்கி போட்டோம், எங்களுக்கு காசு வரல, வட்டி கட்ட முடியல, லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. என்னடா இது, எதுவுமே வந்து எங்களுக்கு நஷ்டமே கிடையாது, நாங்கள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், 50,000 சம்பாதிக்கிறோம், நீங்கள் திடீர்னு கேட்டால் நாங்கள் லோன் வாங்கி போட்டிருக்கோம், அதை வாங்கி போட்டிருக்கோம், நீங்கள் ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுது. இது வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ எதுவுமே இந்த வார்த்தையை சொல்லலை. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்கேம் பண்ணுறவங்க ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி இப்படி தான் ஏமாத்திட்டு போகிறாங்க. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுலேருந்து எடுத்த காசை மறுபடியும் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் அவங்களோட பயங்கரமான திங்கிங். ஸோ இதை மாதிரி தான் அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த காசை அப்கிரேட் அப்படிங்கிற பேரில் நம்மக்கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் இருக்கீங்க, இந்த லெவலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் அண்ணன் பேரில், தம்பி பேரில், தங்கச்சி பேரில் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரு பேர்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ இனிமேல் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, என்னடா நாங்கள் வளர்றது உனக்கு பிடிக்கலையாடா, நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக போடுறதுக்கு காரணமே நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பணம் வரலையப்பா, பணத்தை எங்கப்பா, எவ்வளோ பேர் லோன் கட்டுறேன், நாங்கள் எங்களுக்கு வந்து பணமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எம்டி நல்ல மனுஷனாக இருந்தால் ஏன் பணத்தை போட்டு விடுறது, அதை தவிர மீதி பேச்சே பேசிகிட்டு இருக்காப்லே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ உண்மையாகவே இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோ கிடையாது. ஏன் அப்படின்னா மிடில் கிளாஸ்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகையவோ ஏதோ ஒரு லோனையோ கஷ்டப்பட்டு எடுத்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் லைஃப் தலைகீழ தான் மாறும். ஸோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிடாதீங்க. சரிப்பா பணம் வந்துட்டா என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக பணம் வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, இங்கே பாருங்க பணம் வந்துச்சு அப்படின்னா சூப்பர், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய ஸ்கேம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏமாறுற மக்களுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாட்கள் தள்ளி போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கோவத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போராட ஆரம்பிச்சிருவீங்க இருக்கிற கோவத்தில். ஸோ உங்களோட கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தணித்து நீங்கள் இருக்கிற ஃபினான்சியல் சுச்சுவேஷனில் இருந்து அப்படியே அழகாக அதை மேனேஜ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு உங்களோட மைண்டை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சப்போஸ் அன்னைக்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் போராட ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருப்பீங்க, எங்கேயாவது பணத்தை புரட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதையே இனிமேல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஸ்கேமில் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இனிமையாவது பார்த்து தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் நம்பலை அப்படின்னா வழக்கம் போல் இந்த கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு போங்க. ஸோ நம்புகிறவங்க ஒரு லைக்கை போட்டு ஏன்டா நீ ஏன் வீடியோ காசுக்காக தான்டா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதே மாதிரி நானும் ஒரு ஸ்கேமில் மாட்டினதுனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஏமாந்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏமாறுறதுக்கே தவிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன்.